ரைஸ்லா இப்போ உங்ககிட்ட ஒரு சாட்சியை சொல்லணும். இப்போ நான் நின்று இந்த சாட்சியை சொல்ற இடம் இப்போ ஜபத்தோட்டத்தில் இருக்கிறேன். இந்த ஜபத்தோட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இது 3வது டைம் வரேன். ஃபர்ஸ்ட் நான் வரும்போது பெரிய பாஸ்ட் மூலியம் தான் வந்தேன். அமர்ராஜ் பாஸ்ட் மூலியம் தான் வந்தேன். ஏன்னா நான் ரசிக்கப்பட்ட டைமு, அதாவது சபைக்கு வந்த டைமு. அப்போ ஃபாதருடைய பாட்டெல்லாம் கேட்டு ஃபாதரை எப்படியாச்சும் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. ஆனால் அது எப்படி போகணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அது பெரிய பாஸ்டர் மூலியமா தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதை இதை என்னால் மறக்க முடியாது. ஏன்னா முத நான் வரும்போது அவங்க தான் ஜபத்தோட்டத்தில் ஃபோன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. பாஸ்டர் மூலியம் தான் வந்தேன். இன்னொன்று, நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தேன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சபைக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு. யாரும் எனக்கு சொல்லிடலாம் தெரியல. ஏன்னா நான் நல்ல பைபிள் நல்லா தரவா படிச்சு ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற ஒரு வாஞ்சி இருக்கும்போது நான் சபைக்குள்ள நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன். பாஸ்டர் இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கணும். பாஸ்டர் என்கிட்ட எப்படி அதை என்கிட்ட தனியா ரூம்ல அழைச்சிட்டு போயிட்டு நீ எதனால ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நான் கர்த்தரை நான் பைபிள்ல நான் கர்த்தரை புரிஞ்சது வரைக்கும் நான் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என் வாயிலிருந்து வசனங்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அதை பார்த்தோம்னா அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நாளை குறிச்சு அந்த ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தகப்பனா இருந்து ஒரு மகனுக்கு என்ன செய்யணுமோ அதை எனக்கு பாஸ்டர் செஞ்சாங்க. நிறைய டைம்ல பாஸ்டர் என்னை என் மகன் சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் மறக்கவே முடியாது. அதாவது என்னுடைய கல்யாண காரியங்களையே குறிச்சு பார்த்தாலும் எப்படியோ நடக்குமா, நமக்கு கல்யாணம் நடக்குமோங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. யாரும் நமக்கு பொண்ணு பார்க்க போறா, யார் நமக்காக முன்ன வரப்போறா. ஆனா நான் ஆண்டவரை குறிச்சு நிறைய பிரேயர்லையும் தியானத்திலையும் இருந்தேன் ஃபாரின்ல இருக்கும்போது. ஆனா ஒரு தூதரை அனுப்பி முடிக்கிறது போல நான் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய பாஸ்டரை வச்சு எல்லாமே கர்த்தராலே நடந்தது. அதாவது ஒரு அப்பாவுக்கு உள்ள பாரம், அதாவது எப்படின்னா என்னைய பெத்த எங்க அப்பாவுக்கு உள்ள பாரம், அதையும் தாண்டி பாஸ்டருக்குள்ள அந்த பாரத்தை நான் பார்த்தேன். ஒரு தகப்பனா இருந்த ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணும் அதை நேர்த்தியாக எனக்கு பார்த்து செஞ்சாங்க. ஆனாலும் அவங்க சோர்ந்து போன நேரத்துலலாம் நிறைய வசனங்களை கொடுத்து மணிபிரதரையும் சரி, என்னையும் மணிபிரதரையும் அடிக்கடி அவங்க சொல்லுவாங்க, மணி ராபர்ட் பண்ணட்டும். எங்க 2 பேரையும் அதிகமா சொல்லுவாங்க. ஸோ நாங்க பின்வாங்கி போக கூடாது அப்படின்னு சொல்றாங்களா இப்படின்னு தெரியல. ஆனா நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்ட்டு அடிக்கடி எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு டைம் பாஸ்டிங் ப்ரேயர்ல கூட ராபர்ட் 10 நிமிஷம் எடுக்கட்டும், மணி எடுக்கட்டும்னு ஒரு தடவை சொன்னாங்க. ஸோ அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஒரு டைம் ப்ரேயர் பாயிண்ட் கொடுக்கும்போது நான் சிம்பிளா முடிச்சிட்டேன். ஆனா அடுத்து சொன்னாங்க ஏன் ராபர்ட் என்னாச்சு, நீங்களாம் எடுக்கணும், இப்படி இருந்தா எப்படி, நீங்களாம் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் நான் வீட்டுல போய் ரொம்ப போட்டு ஆண்டவர்கிட்ட ரொம்ப தியானிச்சு ப்ரேயர் பாயிண்ட குடிச்சு அப்படி இப்படின்னு நான் பேசும்போது எனக்குள்ள கொஞ்சம் டைமிங் அதிகமா எடுக்க தோணுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபுல் பீட்டுக்கு வந்தது கிடையாது. ஆனா நான் முதல்ல ஃபுல் பீட்டுக்கு என்ன கொண்டுட்டு வந்தது பாஸ்டர் தான். பாஸ்டர் மூலியமா தான் அங்க நான் மைக்குக்கு முன்னாடி நிக்க ஆரம்பிச்சேன். நான் இதுக்கு ரோமன் கட்டளையில இருக்கும்போது பைபிளை கையில எடுத்ததே கிடையாது. ஆனா பாஸ்டர் எனக்கு சொல்லி எனக்கு கொண்டு வந்து நிறுத்தி நான் பைபிள்லாம் கையில எடுத்து அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறேன். நேர்த்தியா நடத்தினாங்க. விசுவாசத்தை குறிச்சு பாஸ்டர் நிறைய சொல்லுவாங்க. அந்த பலவீன நேரங்கள்லயும் அவங்க விசுவாசத்தை விடவே இல்லை. ஆனா ஒரு பாட்டு நிறைய டைம் பாடுவாங்க, முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே, பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நான் பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே, நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன், நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். இந்த பாட்டு இந்த பாட்டை நான் கேட்கும்போது உண்மையிலே எனக்கு பெரிய பாஸ்டர் நான் இந்த வரி வரும்போது எனக்கு ரொம்ப அந்த முதிர் வயது ஆனாலும் கைவிடாதவர் இந்த வரிகள் என் இதயத்துல வரும்போது எனக்கு பெரிய பாஸ்டர் தான் வரும். கடைசியில அவங்கள தூக்கும் போது கூட நாங்க தான் தூக்கணும், யாரையும் தூக்க விடல. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா பாஸ்டர் ஆரம்பிச்ச சர்ச்சில இருந்து எல்லாரும் வந்தாங்க. ஆனா நம்ம தான் தூக்கணும்னு வைராக்கியத்தோட இருந்து நாங்க தான் தூக்கணும். இன்னொன்னு போகும்போது கண்ணீரோட தான் போனோம். அங்க போயிட்டு பாஸ்டர் இறக்கும்போது அவருடைய கையை நான் பிடிச்சேன். அதை என்னால மறக்க முடியாது. அது பயங்கரமான ஒரு தரம். பாஸ்டர் எங்களை விட்டு போறீங்களே மனசுக்குள்ளே வச்சுட்டு அந்த கையை பிடிச்சி
கடைசியில் பாடி ஏற்கனவே நாங்க தான். உண்மையிலுமே வந்து அவங்க அவ்வளவு அந்த அன்பு வந்து உண்மையிலே கிடைக்காது பாருங்க. ஏன்னா எங்க அப்பா இறந்தது கூட நான் அழுதது கிடையாது. ஆனா பாஸ்டர் இறந்த துக்கம் அவ்வளவு நாள் இருந்துக்கல. அந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுங்க. உலகத்துல எத்தனையோ அப்பாக்கள் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய தகப்பன் கிடைக்கிறதும் பெரிய ஒரு கர்த்தருடைய கிருபை தான். ஏன்னா பாருங்களேன், எத்தனையோ உலகத்துல இருக்கிற எத்தனையோ அப்பாக்கள் பிள்ளைகள் போற வழிகள் வந்து தெரியாம அறியாம இருக்கிறாங்க, எங்கேயோ போறாங்க. ஆனா ஆவிக்குரிய ஒவ்வொரு தகப்பன்களும் சபையில இருக்கிற ஒவ்வொரு மகனையும் வந்து குறிச்சு நல்லா ஒவ்வொரு நாளும் விசாரிப்பாங்க. ஒரு வாரம் சபைக்கு வரலாம், ஏன் வரல, அவன் எதுக்கு வரல, அந்த தாகம் வந்து உண்மையிலேயே வந்து அது வந்து ஆண்டவருடைய அன்புங்க. உண்மையிலுமே அதாவது வசனத்தில் கூட பாக்குறோம், இனி வரும் காலங்கள்ல வந்து வசன பஞ்சமும் வரும். ஒவ்வொரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனும் உண்மையிலேயே நம்ம அவங்க சொல்றதை நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க சொல்றதை நம்ம கேட்போம். உண்மையிலுமே இது போல ஒரு தகப்பன் உண்மையிலேயே என் வாழ்க்கையில் இருக்கிறது நான் பெரிய ஒரு பாக்கியம் தான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி.